அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய நீலவண்ண கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியும் நிறைந்த பூசணிக்காய் பாயசம் எப்படி செய்யுதுன்ட்டா பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. வாங்க இப்போது இதை எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீலவண்ண கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஒரு பூசணிக்காய், அதுக்கப்புறம் ஒரு தேங்காய். இப்போது இந்த தேங்காவை நான் உடச்சி நோண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது பூசணிக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோல், அதுக்கப்புறம் அந்த விதை எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் விதெல்லாம் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பீட்ரூட் திருவல்ல வச்சு நம்ம திருவி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் திருவல்ல வச்சு திருவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட இந்த வெள்ளை கரைச்சலுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா அப்படியே நம்ம சேர்த்தோன்னா இல்லை கல் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் இப்போது இந்த மாதிரி நம்ம கரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ செய்ய ஆரம்பிச்சுலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ அந்த கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வறுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வறுப்படிச்சு அது கூடவே நான் துருவி வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தேங்காவை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது இந்த தேங்காவை நான் மூடி போட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு இந்த பூசணிக்காவும். பாருங்கள். இப்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் சேர்த்து இது கொஞ்ச நேரம் வேகட்டும்.
பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெள்ளை கரைச்சல் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காவும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்த்திங்கன்னா பாயாசம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பர் அண்ட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பூசணிக்காய் பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீலவன கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.